இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தலாமா? ஒரே மாவில் 2 பிரேக்ஃபாஸ்ட், ஸ்வீட்டாக ஒன்று, காரமாக ஒன்று. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், அரிசி மாவில் ரொட்டி தான் இது. சுட சுட மாவு இருக்கும் போதே பெனஞ்சு உருட்டி சுட்டு எடுத்துடணும், இல்லைன்னா வரவே வராது. அப்புறம் கோவமாக இருந்தாலும் இந்த ரொட்டி வரவே வராது. நாம் கோவமாக இருந்தால் அப்படியே பிஞ்சு பிஞ்சு போயிடும். பார்த்து மெதுவாக தான் நவுட்டணும். அதுக்கப்புறம் இது ரவுண்டாக வரக்க அச்செல்லாம் வச்சு ஸ்விட் கேம் மாதிரி பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் சுட்டு எடுத்தா அப்படியே புசு புசுன்னு பஞ்சாட்ட சுட்டு உப்பி இருந்துச்சு. இது வேவருக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வெந்துடும். நம்ம ரொம்ப விட்டோன்னா காஞ்சி போயிடும். இது கூட நேற்று வச்ச மட்டன் குழம்பு நாட்டு சக்கரோடு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் கொஞ்சம் மாவு மீதியாக இருந்துச்சு. சரி, பால் கொழுக்கட்டை போடலான்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் நான் குட்டி குட்டியாக அறுத்து வச்சுட்டு பால் அம்மா கொதிக்க வச்சிட்டாங்க. தேங்காயெலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த 2 பிரேக்ஃபாஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.